இப்ப இதை வச்சுதான் நான் சோறு திங்கிற நிலைமையில நான் இல்ல, புரிஞ்சுக்கோ. இப்ப நான் அப்படி இருக்கேன்னு குத்தி காட்டுறீங்களா? புரிஞ்சா சரி. ஃபாரின்ல என்ன ஃப்ராட் தரம் பண்ணையா? அவங்க அங்கிருந்து அடிச்சு விரட்டி இருக்காங்க. உனக்கு ஊக்கத்தொகையா ஏதாவது கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு 5 லட்சம் ரூபா தரேனே, அதை வச்சுக்கோ. அதை வச்சுட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த கல்யாணத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாம தடங்களும் இல்லாம நீ நடத்துற. உன்னோட ஆசை ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. என் ஆசையா இருக்கு, ஒரே ஒரு ஆசை இருக்கு. ஆனா அது உடனே நடக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன ஆசை சொல்லுமா. இந்த வீட்ல எல்லாரும் சண்டை போடாம ஒரே ஒரு நாள் அமைதியா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க. நீ என்னமோ பெரிய உத்தமே மாதிரியும் அவர் என்னமோ குத்தம் பண்ண மாதிரி பேசிட்டீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. ராஜேந்திரா இருப்பா. மாப்பிள்ள இங்க பாருங்க, நான் போய் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. அவரை தான் கூப்பிட்டு உங்க நல்லதுக்காக பேசிருக்காரு. ஆமா, இத சொல்லி இவருக்காக சப்போர்ட் பண்ணுங்க. எங்க அப்பா வந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு விதமா பேசி அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப இவருக்காக பேசி இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்படியே நான் அசிங்கப்படுத்துறீங்க. எப்பா இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான்ப்பா சொன்னது, மற்றபடி உன்னை அசிங்கப்படுத்தினா நான் சொல்லவே இல்லை. நீங்க யாருங்க என்ன பத்தி பேச? உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு? பெரிய இவரா நீங்க? மாசம் சம்பளம் வாங்கிட்டா நீங்க என்ன பெரிய ஆளா? தம்பி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைப்பா, நான் சாதாரண ஆள் தான்ப்பா. ஆனால் உனக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் ஒன்றும் சொத்துக்காக மாமியார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க கை எதிர்பார்க்குறவங்க கிடையாது. மாமா ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசுறீங்க. நீங்க சொத்துக்காக அடிச்ச கூத்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எல்லாம் மறந்து போச்சா? என்கிட்டயே வந்து எத்தனை வாட்டி பேசியிருப்பீங்க. ஆமாவா, சொத்து கேட்டேன்னா இப்பவும் பங்குன்னு வந்தால் நான் கேட்கத்தான் செய்வேன், அதெல்லாம் வேற. ஆனால் இப்போ இதை வச்சு தான் நான் சோறு திங்கிற நிலைமையில நான் இல்லை, புரிஞ்சுக்கோ. இப்போ நான் அப்படி இருக்கேன்னு குத்தி காட்டுறீங்களா? புரிஞ்சா சரி. ஃபாரின்ல என்ன ஃப்ராட் தரம் பண்ணையா? அவங்க அங்கிருந்து அடிச்சு விரட்டி இருக்காங்க. என்னப்பா இது? உமா மாப்பிளைய கூப்பிட்டு உள்ள போ. உள்ள வாங்க. போங்க மாப்பிள. போங்க. என்ன மனுஷன்? என்ன பண்ணி மாப்பிள மீனாட்சி மாப்பிள மன்னிச்சிடுங்க மாப்பிள, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. பரவாயில்ல மச்சான், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா நான் இதை பேசலாமேன்னு பேசினேன். கடைசியில் பார்த்தா நான் பேசுனது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் நல்லதுன்னு நினச்சி தாங்க பேசினேன். புரியுது மாப்பிள, அவங்க இதை சரியா எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொன்னேன். பாருங்க இப்ப நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க மச்சான். பரவாயில்ல மாப்பிள, நீங்க நல்லது நினைச்சு தானே பேசுனீங்க. அத அவங்க புரிஞ்சுக்கல, நீங்க என்ன செய்ய முடியும்? விடுங்க. சரி மச்சான், நான் வரேன் மீனாட்சி, நீ என்ன மன்னிச்சிருமா. ஐயோ என்னண்ணே நீங்க போய் இதெல்லாம் விடுங்க அண்ணே. நான் வரேன் மச்சான். வரேன் மாப்பிள. என்ன மீனாட்சி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஏதாவது செய்ய போனா இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. எல்லாரையும் அனுசரிச்சு போகணும்னா ஒரு சில விஷயத்துல நாமளும் விட்டு கொடுத்துதாங்க போகணும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஐயா வணக்கம் ஐயா. ஏய் சுரேஷ், வாங்க. சரி, என்ன அப்பா ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாரு, நாங்களும் கொடுத்தோம். ஏதாவது பேசி ரெடி பண்ணாரா? பண்ணிட்டு இருக்காருங்க. என்னத்த பண்ணி கிளிக்க போறாரு அவரு? எனக்கு அவர் மேல நம்பிக்கையே இல்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமாப்பா, உன் அப்பா மேல துளி கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஐயோ என்ன சொல்றீங்க? கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? ஏய்
யாரப்பா இவன்? நிறுத்துறாங்க எப்போ நிறுத்திருப்பானே, அது இல்ல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா உன் அப்பா சரிப்பட்டே வரமாட்டாரு. அப்ப கூட நீ பேசுற வச்சுதான் நான் 1 வாரம் டைம் கொடுத்தேன், புரியுதா? அதாவது உன்கிட்ட சகல பிராடுத்தனமும் பக்காவா சும்மா அப்படித்தான் இருக்கும் உன்கிட்ட. அதனாலதான் உன்னை பேச கூப்பிட்டேன் நானு. ரொம்ப நன்றிங்க. பேச்சுல நன்றிலாம் இருக்க கூடாது, எல்லாமே செயல்ல இருக்கணும், புரியுதா? ஆமா, நான் யோசிச்சு பார்த்தேன். சரி, நம்ம பையனா வேற இருக்கான், நல்லா தவிடு தத்த வேலையெல்லாம் சும்மா அப்படிதான் நல்லா செய்யறான். அதனால உன்னை ஊக்கப்படுத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஐயா புரியலையே. அதான்ப்பா, உனக்கு ஊக்கத்தொகையா ஏதாவது கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு 5 லட்சம் ரூபா தரேனே, அதை வச்சுக்கோ. அதை வச்சுட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த கல்யாணத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாம தடங்களும் இல்லாம நீ நடத்துற. அதுக்காக மட்டும்தான் இந்த 5 லட்சம். ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆமா, 5 லட்சத்தை வாங்கிக்கோ. ஓ தங்கச்சிக்கிட்ட என்ன தாடுதத்தம் பண்ணுவியோ இல்ல என்னெல்லாம் பேசுவியோ அதெல்லாம் நல்லா பேசி அவளை கல்யாணத்துக்கு கூட்டு வந்துரு, சரியா? வேணும்னா இப்ப 1 லட்சம் ரூபா அட்வான்ஸா வாங்கிக்கோ. ஐயோ ஐயா ஐயா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஐயா. ஐயா நான் சும்மா கர்ணம் போட சொன்னாவே சூப்பரா போடுவேன். நீங்க வேற காசு கொடுத்து வேற போட சொல்றீங்க. நான் வானத்துக்கு பூமிக்கு அளந்துருவேன் ஐயா. நானு இந்த டைலாக்லாம் வேண்டாம், எல்லா வேலையில காமிக்கணும், கரெக்டா? புரியுதா? நிச்சயமாயா? இப்படி யாராவது என்னை ஊக்கப்படுத்த மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா, நீங்க அசந்து போற மாதிரி நான் பண்ற பாருங்க. ஒரு காரியம் முடியணும்னா நான் எந்த அளவுக்கு போங்க, நீங்க காசை கொடுத்து பாருங்க, அப்படியே ஆடி போயிருவீங்க. எங்கடா பணம்? குடு. இந்த பாரு, வேலை கரெக்டா நடக்கணும், இல்லாட்ட நான் எப்படின்னு தெரியும்ல உனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க, கண்டிப்பா கரெக்டா செஞ்சிடறேன். இந்த கல்யாணத்தை சம்மதிக்க வச்சிருங்க. அப்ப நான் வரேங்க போயிட்டு வா. ஏன்பா இவனை போய் நம்பி 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க? இவன் கரெக்டா செய்வானா? டேய், அதெல்லாம் செய்வான்டா, இவன் அதுக்கு ஏத்த ஆளுதான். 1 லட்சம் வாங்கிட்டான்ல, எப்படி செஞ்சுதானே ஆகணும், இல்லைன்னா அப்பனா தெருவுக்கு இழுத்துற மாட்டானா இதே சாக்கா வச்சு. டேய், இவன் பண்ணுவான்டா, ஏன்னா ஃப்ராடு, பெரிய ஃப்ராடு இவன். நான் எப்படி சின்ன வயசுல இருந்தாலும் அதே மாதிரி இருக்கான், அப்படியே உரிச்ச மாதிரியே இருக்கான்டா. அவன் பேசுற பேச்ச பார்த்தியா, சும்மா அப்படியே செய்வான். பெரிய ஆளா வருவான், என்ன மாதிரி வந்துருவான். செய்வான். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? எதுக்கு அவர் அடிக்க போனீங்க? ஏய், எங்க அண்ணனை மரியாதை இல்லாம பேசுறாரு. வயசுல மூத்த வைரவ மாமா மரியாதை இல்லாம பேசுறாரு. ஆமா, மூத்தவர், பெரிய மூத்தவர். அந்த ஆளை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவர் பெரிய இவரோ இல்லையோ, ஆனா இந்த வீட்டுக்கு அவர் தானே மூத்த மாப்பிள. அதே மூத்த மாப்பிள தான் ஒரு டைம் எங்க அப்பா கிட்ட வந்து சொத்து பிரிச்சு கொடுங்கன்னு முறையிட்டாரு. அந்த கதையில தெரியுமா உங்களுக்கு? பாரு, நாம எப்பவும் எல்லாரும் நல்லவங்களாவே இருக்க மாட்டோம். நானும் தான் உன் பேச்சை கேட்டு எவ்வளவோ பண்ணிருக்கேன். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயத்துல இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அதை மீறி தப்பா நடந்துக்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. ஏங்க, என்னங்க நீங்க? நான் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறீங்க, நான் இல்லாதப்போ வேற மாதிரி பேசுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வைஜெயந்தி, போதும். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. நீங்க பண்ணது மட்டும் ரொம்ப சரியா? எதுக்கு இவரை கை நீட்டினீங்க? ஏய், வயசுல மூத்தவரை கை நீட்ட போறாரு, நான் அதை தடுக்க போனதை பத்தியே பெருசா பேசிட்டு இருக்க. சரி, உங்களுக்கும் அந்த வைரவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திருப்பி கேட்டுட்டு இருக்க. அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளனா, அப்ப இவர் யாரு? இவரும் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே? வைரவர் மூத்த மாப்பிள்ளனா, இவரு 2வது மாப்பிள்ள. அப்புறம் எப்படி நீங்க இவர் மேல கை நீட்டலாம்? மூத்த மாப்பிள்ளையை சப்போர்ட் பண்ணி 2வது மாப்பிள்ளையை கை நீட்டி அடிப்பீங்களா? சொல்லுங்க. கரெக்ட் வைஜெயந்தி, நீ கேக்குறது சரியான கேள்விதான். என் புருஷன் தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப அவர் இல்லாத குறைய இவர் தீர்த்துட்டு இருக்காரு.
ஏன நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? எல்லாரும் சேர்ந்து எங்களை இப்படி பண்றீங்க. ஏன் அந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்க கூடாதா? அதான் அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை, நாங்க இப்ப காலி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அவங்க யாருன்னு? அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? யாரோ ஒரு ஆளுக்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியுது, அவங்களுக்காக எங்க கிட்ட சண்டையும் போட முடியுது. அவங்க வீட்டுக்காரரு துபாய்க்கு போயிருக்காங்கன்னா அதனால காலி பண்ண முடியாதுன்னு ஏன் புருஷனை அவமானப்படுத்த முடியுது. ஆனா எங்களுக்காக அவங்கள காலி பண்ண வைக்க முடியாதுல்ல? இது என்னன்னா நியாயம்? நல்லா கேளுமா, அந்த மீனாட்சி எப்பவுமே அப்படிதான். கவிதாக்காகவும் செய்வாங்க, அவங்க அம்மாக்காகவும் செய்வாங்க. அவங்க என்ன கைராசி குடும்பத்துல பிறந்தவங்களா இல்ல வாக்கப்பட்டு வந்தவங்களா? யார் யாருக்கும் இந்த வீட்டுல படி அளக்குறாங்க. அந்த ஆனந்தி அவ யாரு? அவ அப்ப ஒரு அண்ணனங்காச்சி. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சு மகாராணி மாதிரி அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய தெரியுதுல்ல? ஏன் இவங்களுக்கு மட்டும் செய்ய தெரியல? சரி, இப்ப அந்த கதையெல்லாம் வேணாம். நீங்க பண்ணது தப்பு. அதுக்கு இவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது ஆமா, மன்னிப்பு கேளுங்க. நான் எதுக்குடி மன்னிப்பு கேட்கணும்? இப்ப நீங்க மன்னிப்பு கேட்கல, இந்த வைஜெயந்தி யாருங்கறத நீங்க பாப்பீங்க. என்ன மன்னிப்பு கேளுங்க, கேளுங்கன்றல. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பா இறங்குப்பா. எதுக்குடா? இறங்குப்பா. எதுக்குன்னு கேக்குறல்ல? இறங்குப்பா. உங்ககிட்ட பேசதான் இவ்வளவு தூரம் கூட்டு வந்தேன் நான். என்னடா? பா இங்க பாருங்க, நான் விசாரிச்ச வரலும் வீரமணி ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காப்ல. அவங்களுக்கு ஏத்தபடி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்தையே பெரிய அளவுக்கு கொண்டு போவாங்க. ஆனா அவங்களை எழுத்து ஏதாவது செஞ்சோம்னு வச்சுக்கோ, மொத்தமா காலி பண்ணிடுவாங்க. ஏன்டா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? எப்போ நான் சும்மா ஒன்றும் சொல்ல கிடையாது, நமக்கும் டைம் ஆயிட்டே இருக்கு. அவங்க கொடுத்த ஒரு வாரத்துல 3 நாள் முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிற 3 நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத விஷயம். ஏண்டா என்னடா பண்ண சொல்ற? நானும் கீதாவுக்கு பல தடவை போனை போட்டு பேசி பார்த்துட்டேன். அவளும் கோவமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வேணும்னா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகலாம், அதைத்தான் நான் செய்ய முடியும். நீ தற்கொலை பண்ணி செத்துட்டா அதோட விட்டுருவாங்களா? என்னையும் பிடிச்சி அடிப்பானுங்க, நம்ம அம்மாவை பிடிச்சி அடிப்பானுங்க, கீதாவையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவானுங்க. எங்களை மொத்தமா கொலை கூட பண்ணுவாங்க. ஏண்டா கொலகார குடும்பம்னு சொல்ற, அப்படிப்பட்ட குடும்பத்துல கீதாவை கட்டி கொடுக்க முடியுமா? ஏப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இதெல்லாம் பெரிய இடத்துல சகஜம். பா இப்ப நாம எதுக்கு அனாவசியமா அவங்ககிட்ட மோதணும்? பேசாம சரண்டர் ஆயிடலாம். நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒரு பெரிய லெவல் ஆயிடலாம்ப்பா. டேய் நீ சுயநலமாவே மனசுல நினைச்சு பேசுறடா. உன் தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? பா அவளுக்கு யதார்த்த உலகம் புரியல. அவன் என்ன படிக்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கா. நாளைக்கே அவளை வேற இடத்துல கட்டி கொடுக்க உங்ககிட்ட வசதி இருக்கா? அப்படி எவனாவது சும்மா கட்டிக்கிட்டாலும் அவன் சரியில்லை, அவன் குடும்பம் சரியில்லைன்னு சொல்லிட்டானா அப்புறம் என்ன பண்ணுவ? அவங்க கூடயே காலமுறை கஷ்டப்பட்டு சொல்வியா? பா இப்போ அந்த பரந்தாம இருக்கா இல்லையா, அவன் ஒரு தத்தி முண்டம். அந்த வீரசேனாவும் அப்படிதான். அவனுங்களுக்கு விவரமே பத்தாது, சும்மா தாட்டு போட்டு பேசுவானுங்கப்பா. மற்றபடி பசங்களாம் சுத்த வேஸ்ட். அவனை அழகா கைக்குள்ள போட்டுக்கலாம் நம்ம கீதா. ஏப்பா அந்த மீனாட்சி அவ கட்டி கொடுக்கலையா அந்த வீட்டுல? நீ ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற? டேய் அவங்க எங்கடா கட்டி கொடுத்தாங்க? அந்த பொண்ணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சுடா. சரி லவ் பண்ணதை ஒத்துக்கிட்டு இவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த சித்ரா அந்த வீட்டுல எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அந்த வீரமணி சித்ராவை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாளா பாத்தீங்களா? அவ சொல்றதெல்லாம் கேட்டு பேசுறாப்ல. அப்போ அவர் பொம்பளை பிள்ளைங்கள மதிக்கிறாள். அதனால நீ கண்டதும் யோசிக்காம கல்யாணத்தை முடிக்கிறோம். எல்லாம் சரிடா, ஆனா அவ ஒத்துக்க மாட்டாளே. அதுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கப்பா. என்ன ஐடியா? வா. என்னடா சொல்ற நீ? எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்றபடி செய்ய, சும்மா முடிச்சுட்டே நிக்காத. அப்படி வா போலாம்.
இந்தாங்க பால். எங்க எங்க என்னங்க என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க பால், குடிங்க. ஆமா, என்ன யோசனையா இருக்கீங்க? உமா புருஷன் பேசினதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. அதை பத்தி நான் யோசிக்கல. அப்போ வேற என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, எல்லா பிரச்சனைகளையும் பத்தியும் பேசுறேன், யோசிக்கிறேன், தீர்த்து வைக்க முயற்சி பண்றேன். ஆனா என் கூடவே காலமெல்லாம் வாழற உனக்கு எதுவுமே செய்யலையம்மா. அதை நினைச்சா தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. எப்பவுமே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக யோசிச்சு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு உன் வாழ்க்கையை இதிலேயே வீணாக்கிட்டேனோன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு மீனாட்சி. மீனாட்சி, நீ சொல்ல, உனக்கு என்ன வேணும்? உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. என்னங்க இது? எனக்கு என்ன தேவை? எனக்கு தான் நீங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துறீங்களே, அப்புறம் வேற என்ன வேணும் எனக்கு? என்ன செஞ்சுட்டேன்னா ஒன்னும் செய்யல. நாங்களாவது வியாபார விஷயமா அடிக்கடி வெளியூர் வெளிநாடுன்னு போயிட்டு வரோம். ஆனா நீ அப்படி எங்கேயுமே வந்தது இல்லையே. இந்த வீடு தான் எல்லாம், இந்த குடும்பம் தான் எல்லான்னு வாழ்ந்துட்டு இருக்க. தப்பு பண்ணிட்டேம்மா. உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போகாமலே இருந்துட்டேன். எத்தனை நாளா முட்டாளா இருந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கு. இப்போ உன்னை நான் எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுமா. என்னங்க நீங்க ஏன் குழந்தை மாதிரி பேசுறீங்க? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த வெளியூர் போறது, சுத்தி பார்க்கறது, இதுலெல்லாம் பெரிய ஆர்வமே இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே என் கூட தானே இருக்கீங்க. என்னை விட்டுட்டு எங்கேயும் போறது இல்லையே. அந்த மாதிரி நீங்க விட்டுட்டு போனாலாவது ஐயோ நம்ம தனியா இருக்கோமேன்னு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா நீங்க தான் எப்பவுமே என் கூடவே இருந்துன்னு பாத்துக்கிறீங்களே, அப்புறம் என்னங்க? இல்லம்மா, அப்படி இல்லை. நான் கூடவே தான் இருக்கேன். சும்மா தினமும் முகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மனசார பேசக்கூட நமக்கு சந்தர்ப்பம் இல்லையே. நமக்கு 1000 பிரச்சனை நம்ம குடும்பத்தை சுத்தி இருக்கு. இந்த குடும்பத்துல நீங்க மூத்தவரா பிறந்துட்டீங்க, நான் மூத்த மருமகளா வந்துட்டேன். நம்ம அம்மாவுக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. அதை நிறைவேற்றுறது தான் நமக்கு முக்கியம். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. இந்த உலகத்துல நான் தான் கொடுமைக்காரி மாதிரியும் நீங்க தான் கொடுமைக்கார மாதிரியும் எல்லாரும் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போச்சுங்க. அவங்க சொல்றதுக்காக நான் கஷ்டப்படுவேன்னு என்னை ஆறுதல் படுத்தணும்னு நீங்க எதையும் யோசிக்காதீங்க. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. இல்ல மீனாட்சி, நீ வேணா உன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் வெளியே சொல்லாம இருக்கலாம். ஆனா நான் தெரிஞ்சுக்கணும் இல்ல, என் பொண்டாட்டி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியணும் இல்ல. அந்த மாதிரி எதையும் தெரிஞ்சுக்கிட்டு எதையும் செய்ய முடியலையேன்னு தாம்மா எனக்கு வருத்தமா இருக்கு. உன்னோட ஆசை ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. என் ஆசையா இருக்கு, ஒரே ஒரு ஆசை இருக்கு. ஆனா அது உடனே நடக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன ஆசை சொல்லுமா. இந்த வீட்ல எல்லாரும் சண்டை போடாம ஒரே ஒரு நாள் அமைதியா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க. பழைய மாதிரி இந்த வீடு கலகலன்னு சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. அப்புறம் ஒரே ஒரு மணி நேரம் உங்க கூட தனியா பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. சந்தோஷமா பேசணும், நிறைய பேசணும், சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஆனா இதெல்லாம்
இப்போதைக்கு நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த வீட்டோட சூழ்நிலை இப்ப அப்படி இருக்கு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சரி, குறைஞ்சபட்சம் நம்ம வெளியூர் கோயிலுக்காவது போயிட்டு வரலாம்ல? ஏங்க, காஞ்சிபுரத்துல இல்லாத கோயிலா? நம்ம எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தானேங்க இருக்கோம். அப்புறம் என்ன? இல்லம்மா, நண்பர் ஒருத்தர் வேலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலை பத்தி சொன்னாரு. அங்க போயிட்டு வரலாமே. அங்க போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உன்னையும் கூட்டிட்டு வெளியில போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். மீனாட்சி, எனக்கு ஆசையா இருக்கு. போலமா? உங்களுக்கு ஆசைன்னா நிச்சயமா போலாம். நான் வரேன். சரிம்மா, அப்போ நாளைக்கே போலாம். ஆனா கொஞ்சம் நேரத்தோட எந்திரிச்சு கிளம்பணும். சரியா? சரிங்க. ஆ